உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இதுக்கு ஒளிய கடத்த சொல்லணும். அந்த மாதிரி நான் எதுவும் செய்வேனா? நீ நான் பெத்த பொண்ணு இல்லையா? அப்ப இப்படி செய்வேனா? வாயை மூடு சொல்லிட்டேன். வேற எதுக்காக என்ன கடத்த சொன்ன? இது ஒருக்கானே இந்த கேடு கெட்டவன். இவனுக்கு நான் பொண்டாட்டி ஆகணுமா? என்ன மயக்க போட வைக்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ போதை மாத்திரை கலந்து என்ன குடிக்க வைக்க பார்த்தான். அதுக்காக தான் என்ன கடத்த சொன்னியா? ஐயோ ஐயோ ஐயோ, படுபாவி என்னையா இதெல்லாம்? பெத்த மவள் இந்த மாதிரி கேவலமான காரியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பாக்கியம் இந்த வேண்டாம். உனக்கெல்லாம் எதுக்கு என் மீச? இந்த விஷயத்த மட்டும் வெளியில சொன்னா காரி துப்ப மாட்டாங்க. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. விடாத ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த விஷயத்துல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவும் செய்யல. பர்ணி, கடத்தினவன் இவன். இந்த வெறும்பாய உன்னை மீட்டுட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறது நல்லாவே இல்லை. இவன் தானே கடத்தினான். என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? கோழி அடிச்சு விருந்து வைக்க போறியா? கேடு கெட்டவன, நீங்க 2 பேரு தான் அவனுங்க அனுப்புனீங்கன்ட்டு அவனுங்க வாயாலேயே ஒலறிட்டானுவ. நீ எல்லாம் ஒரு அண்ணன். சொந்த தங்கச்சி எப்படி ஒரு அயோக்கியம் கிட்ட அனுப்பியிருக்கே. நீ எல்லாம் நாண்டுகிட்டு சாவலாம்ல. எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆணம் கட்டவன். வெக்கமால உனக்கு? ஏய், மரியாதை. ஆறுகளை தரணும் மரியாதை. ஒன்ன மாதிரி அயோக்கியனுக்குள்ள என்னத்துக்குள்ள மரியாதை? அண்ணன், எதுக்கு நான் இன்னும் பேசிட்டு நிக்க? கடத்தினவனே நீ இந்த அடி அடிச்சிருக்க. தப்பு செஞ்சதாரு? கடத்த சொன்னவங்க தானே. இவங்க 2 பேரையும் அடிச்ச கைய கால போட்டு உடனே இவங்களெல்லாம் விடவே கூடாது. எங்க அக்காவை கடத்த சொல்வாங்க, நாளைக்கு மைனி, அப்புறம் எங்க அம்மாவை. எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க, அசிங்க பிடிச்சவங்க. அடிச்சாலும் இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. ஒத்தவட்டி நாசமா போறவனே. இல்ல நீ இன்னைக்கு செத்தல. நீ சத்தல சங்கூதுற உன்னைய. சாவட்டும். சந்திரம் என்னாச்சுல? ஐயோ, என்னாச்சு? பாட்டி, தம்பி அது கொய்யுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதுண்டா, இவனுக்கு உயிர் பயத்தை காட்டியாச்சு. இதுக்கு மேல வேற வழியில இவங்கள நாம பாத்துக்குவோம். என்னைய தடுக்காத. இப்ப என்னல சொல்லுத? ஆமா, ஒரே வெட்ல உயிர் போயிட்டா இத்தனை வருஷமா, அதுவும் 20 வருஷமா நாம் அனுபவிச்சோமே வேதனை, அவமானம், இது எல்லாத்துக்கும் என்ன பதில்?
இதே வேதனைய இவங்க அனுபவிக்க வேண்டாமா? ஆமாண்டா, இந்த ஆளுக்கு தண்டனைனா அது தர்மகத்தா எலெக்ஷன்ல இவங்க தோத்து போறதுதான். இவனை தோக்கடிப்போம் சண்முகம். தோத்து போய் அசிங்கப்பட்டு போய் அடுத்து என்ன நடக்குமோ, நாம எப்ப ஜெயிலுக்கு போவோமோன்னு இந்த ஆளு தவிக்கணும். உண்மையிலேயே இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்கணும்டா. அத நான் பார்க்கணும் சண்முகம். செய்வியா? இவனுங்க வழியிலேயே போய் தான் இவங்களை சாவடிக்கணும். அத நீ செஞ்சு காட்டுன. சவுந்தர பாண்டே, நல்லா கேட்டுக்க. இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நீ தோக்குறது உறுதி. என்கிட்டல உன் பொண்ணு கிட்ட. இந்த எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து உன் பொண்ணுதாம்ல நிக்கா. அவன் நிச்சயம் உன்னை ஜெயிப்பா. உன் பொண்ணு கிட்ட தோத்து அவமானப்பட்டு நீ நிக்க போத. அதுக்கு நான் கேரண்டில. அப்பா முருக மேல ஆணைய சவால் விடுதம்ல. இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல என் பொண்டாட்டி நின்னு ஜெயிப்பால. அவளை இந்த ஊர் பெரிய கோயில் தர்மகர்த்தாவை ஆக்கி நான் காட்டுறோம்ல. உன்னையும் இந்த திருடியும் ஜெயிலுக்கு அனுப்புதே. இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பார்த்துட்டே இருங்கள. வாழ இத நல்லா தீட்டி வையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் பக்காவா பண்ணிடலாம்ப்பா. இதெல்லாம் எடுத்து வைக்கிற பாரு. இது ஓம்பாங்க. என்ன நடக்குதுங்க? யாரா நீங்களா? என்னடா இதெல்லாம்? டேய் யாரா? நான் ரைட் வந்துட்டாங்க. ரைட்ரா ரைட்ரா ஓடுடா ஓடுடா. டேய் மச்சான் ஓடா. வா வா வா. ஐயோ. கஞ்சாதான் கடத்திருக்கானுங்க இவனுங்களா. வாணா. டேய் நீ இப்படி போ. டேய் நீ இப்படி போடா. பாத்துடா. ஹேய், எங்கடா இருக்கீங்க? ஹேய், எங்கடா போனீங்க? டேய் எங்கடா போனா? எங்கடா போன? இதான் சரியான டைம். இனிமே 3 பேர் ஒண்ணா தான் ஒண்ணும். புரியுதா? அவ டயர்ட் ஆயிட்டா. இனிமே நம்மள பிடிக்கிறது கஷ்டம். புரியுதா? வாங்க வா வா. டேய் நில்லு. போலீஸ் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஆர்டர் மட்டும் கொடுத்த நீங்க எல்லாம் பொண்ணுமா தான் ஆவீங்க. டேய் நில்லுங்கடா. டேய் முதல்ல உள்ள இருக்க சரக்கு காப்பாத்தணும்டா. வாங்கடா. தொடடா.
எப்படிடா? வாங்கடா போலாம். டேய் சாவிடா. டேய் சாவி தானே சாவிடா, சாவி. எவனும் வந்து எடுக்க மாட்டான். வாடா போலாம். செல்போன்னா ஒருவேளை அவ்வளவுதான் இருக்கும். சிம்ம தூக்கி போட்டு நாம யூஸ் பண்ணிக்கலாமா? ஏய் அடச்சி வாய மூடுறா. இதை எடுத்துட்டு போனா மோப்ப முடிச்சு வந்துருவாங்கடா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு வாடா. ஆமாண்ணா, கிளம்புவோம். தூக்கி போடணும். கதவு திறங்க. ஏய் வாங்கடா. டேய் வாங்கடா சீக்கிரம் போவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க கிளம்பலாமா? என்ன பேசுற பத்மா? இப்ப எப்படி போக முடியும்? இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? எங்க எழுவ வீட்டுல எல்லாம் சொல்லிட்டெல்லாம் கிளம்ப மாட்டாங்க, புரியுதா? விஷ்வா கிளம்பலாம். எங்கம்மா? வீட்டுக்குப்பா. மா என்னம்மா விளையாடுறீங்களா? இந்த நிலைமையில அன்பரசி விட்டுட்டு நான் எப்படிமா வீட்டுக்கு வர முடியும்? விஷ்வா இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. பார்த்தல ஒரு உசுரே போயிடுச்சு. மா ஆமாமா, ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா அதுக்கான காரணம் யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு அன்பரசி அவன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேணாமா? விஷ்வா ப்ளீஸ் பி பிராக்டிக்கல். அன்பரசி இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வீட்டுக்கு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அதோட அவ இங்க அவங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் நிறைய இருக்கு. சந்திரசேகர் சார் வேற தனியா இருக்காரு. அவ ஒரு 3 மாசம் அவங்க அப்பாவோட இருந்துட்டு வரட்டும். அம்மா அன்பரசி மட்டும் இல்லம்மா, இந்த வீடே கஸ்தூரி ஆண்டி இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கு. நான் ஆண்டிக்கு எந்த சூழ்நிலையிலையும் அன்பரசி தவிக்க விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. இந்த மாதிரி ஒரு டைம்ல என்னால அன்பரசி விட்டுட்டு வர முடியாதுமா. விஷ்வா நான் சொல்றத கேளு. இல்லம்மா சாரி, என்ன தயவு செஞ்சு நீங்க கம்பல் பண்ணாதீங்க. நான் இங்கதான் இருப்பேன். என்ன விஷ்வா பேசிட்டு இருக்க நீ? நான் ஒண்ணு இங்க உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா கட்டி கொடுக்கல. இங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு, எனக்கும் புரியுது. ஒரு மகளா அவ இங்க இருக்கணும்னு நானே தானே சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்காம ஏதேதோ உளறிட்டு இருக்க. அம்மா நீங்க தாமா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நேரத்துல ஒரு பிரச்சனை எடுத்து பேசுறீங்க. விஷ்வா அன்பரசி எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாளோ அவ்வளவு நாள் நானும் இங்க இருப்பேன். நானும் அவ கூட தான் இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு எல்லா பிரச்சனையும் போயிடணும். என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா கிட்ட ரியாவை வீட்டை விட்டு துரத்திட்டு மீனாட்சி அக்காவை உள்ள கூட்டிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும். மீனாட்சி அக்காவோட வீட்டுக்காரரு மீனாட்சி அக்காவோட சேர்ந்து வாழணும். இதெல்லாம் நடக்க நீதான் துணையா இருக்கணும். தீபா கிளம்பலாமா? இந்த தாலி மீனாட்சி அக்கா கழுத்துல சீக்கிரமா ஏறணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அண்ணியோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும். அந்த ரியா இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனந்த் இந்த தாலியை கண்டிப்பா அன்னி கழுத்துல கட்டிடுவான். நானும் அதை பார்க்கதாங்க ஆர்வமா இருக்கேன். மீனாட்சி அக்கா என் கூட பிறக்காத சகோதரி மாதிரி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அப்பல இருந்தே அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க.
அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்து இப்ப அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம வீட்ல நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அவங்க வாசல்லே நின்னு பாக்குறது இன்னும் கொடுமையா இருக்குங்க. என்னாலேயே இதெல்லாம் தாங்க முடியலையே, அத்தையால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அவங்களும் மீனாட்சி அக்கா வாழ்க்கை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே இல்ல. கவலைப்படாதீங்க, அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அத பாக்கதாங்க நானும் ஆவலா இருக்கேன். சரி, கிளம்பலாமா? இல்லங்க, இந்த தாலிய வச்சு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. ம். என்னப்பா புது மாப்பிள்ள மாதிரி நிக்க வச்சுட்டு மேக்கப் எதுவும் இல்லையா? பா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. பா, ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ. சொல்லுங்க சார். மது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதை கரெக்டாக பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் செஞ்சிடறேன். அது ரியாக்கு தெரியாம அவங்க வாயிலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அதை வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ரியாவுக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கங்க. அந்த ரியா எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும் சார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் சார். உங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி அனுப்புவேன் சார். அதில் எந்த தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மண்டபத்துக்கு வந்துடுங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ரியா, இன்னையோட உன் கதை முடிய போகுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள, அதனால நானும் நீயும் தான் முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கார்த்தி சொன்னா நடந்துருமா என்ன? நான் அந்த மீனாட்சி கூட இனிமே வாழ போறதில்லைங்கிறதுல உறுதியா இருக்கேன். எப்போ அவன் நான் கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சு அசிங்கப்படுத்தினாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் இந்த ஃபங்க்ஷனே எடுத்து நடத்தணும். இப்ப நிலைமை சரியில்லாதனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கு பயந்து நீ எங்க மனசு மாறிடுவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீ என் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. என்ன ஆனந்த், என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, புது சென்ட் பாட்டில இங்கதான் வச்சேன், அத காணோம், அததான் தேடிட்டு இருக்கேன். இது ஒரு நிமிஷம் புடி. இது என்ன பாக்ஸ்? அதுவா, துப்பாக்கி இருக்க பாக்ஸ். துப்பாக்கியா? ஆமா. என்ன துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்க? இது ஏது உனக்கு? இது என்னது இல்ல, அப்பா வச்சிருந்த துப்பாக்கி. இதுக்கு லைசென்ஸ் இருக்கு, கவலைப்படாத. அதையும் நீ வச்சிருக்க? லைசென்ஸ் ரினிவல் பண்றதுக்காக அப்பா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. நானும் ரினிவல் பண்ணிட்டு வந்துட்டேன். அது அப்பா கிட்ட இன்னும் கொடுக்கல. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தான் அவர்கிட்ட போய் கொடுக்கணும். சரி, சீக்கிரம் ரெடி ஆகு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த துப்பாக்கி இங்க இருக்கிறது கூட நமக்கு நல்லது தானே தோணுது. ஃபங்க்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போவோம்.
அங்க யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா யூஸ் பண்ணிருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் மெது மெது பார்த்து பார்த்து சார், ஒன்றும் இல்லையே. ஏய் நில்லடா. புட பேக் புட. ஏய் அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்கல. ஐயோ அண்ணா டேய். ஐயோ கம்பெனியோட 20 லட்சம் ரூபாய் பணம் மொத்தமா போயிடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேலை, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொன்ன மாதிரி நமக்கு வந்த ஆபத்து இந்த ஹெல்மெட்டோடய போச்சு. அந்த பிட் பாக்கெட் வெண்ணிலாவுக்கு நான் யார் என்று அடையாளம் தெரியாத மாதிரி தப்பிச்சான். ஐயோ சாரிங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல பணத்தை திருடவே இல்லைன்னு அப்படின்னு டிராமா பண்ணா, இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா பேக் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியவே தெரியாது, எனக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு டிராமா பண்றா. பெரிய நாடகக்காரியா இருப்பா போல இருக்கே. இந்த பேக் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் பணத்தை எடுக்கல. இன்ஸ்பெக்டர், இவளை இழுத்துட்டு போய் ஜெயில போடுங்க. அப்பவாவது இவ திருந்துறாளான்னு பாப்போம். கான்ஸ்டபிள்ஸ். இன்ஸ்பெக்டர் சார் ஒரு நிமிஷம். நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க மேடம். நான் பணத்தை திருடல மேடம். வெண்ணிலா, என்ன நடந்ததுன்னு
கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோ மேல ஒருத்தர் விழுந்துட்டாரு. அவருக்கு அடிபட்டுச்சான்னு பாக்குறதுக்காக ஆட்டோல இருந்து நான் கீழே இறங்கினேன். அப்போ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்ல வந்து ஒருத்தர் ஆட்டோல இருந்து பேக்கை எடுத்துக்கிட்டான். நான் அவனை தடுத்து அடிச்சேன். அப்ப அவன் ஹெல்மெட் கண்ணாடி ஒரு பக்கமா உடைச்சு போச்சு. இருந்தாலும் அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பைக்ல போயிட்டான். ஐயோ சாரிங்க. பணத்தை எடுத்து வீட்ல மறைச்சு வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் சீன் போடுறா பாத்தீங்களா இவ? இந்த மாதிரி எத்தனை படத்துல நான் பாத்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை இழுத்துட்டு போங்க. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். வெண்ணிலா, நீங்க சொன்னது எந்த இடத்துல நடந்துச்சு? என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? கூட்டிட்டு போறேன் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். சார் போயிட்டு வரட்டும் சார். சரி, போயிட்டு வாங்கம்மா. வாங்க வெண்ணிலா. பெரிய இன்வெஸ்டிகேஷன் புலி கிளம்பிடுச்சு. இங்கதான் ஆட்டோல ஒருத்தர் வந்து விழுந்தாரு. பைக்ல வந்தவன் ஏதோ இந்த இடத்துல இருந்து தான் பேக் எடுத்தான். அது அங்க இருந்துதான் கட்டை எடுத்து ஹெல்மெட்ல அடிச்சது. ஹெல்மெட் கண்ணாடி கூட எங்கேயோ உடைஞ்சு விழுந்துச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் என்னடா தூக்கம் உனக்கு? வேலையை பாரு. உனக்கே அது நல்லா இருக்கா? வானத்தை பாரு, இன்னும் சூரியன் கூட வரல, அதுக்குள்ள இப்படி தண்ணி ஊத்தி எழுப்புற? சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சாணி தெளிச்சு வாசல பெருக்கி கோலம் போடணும். என்ன சொன்ன இப்போ? இந்த வீட்டை நல்லா பெருக்கி மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் அத அள்ளிட்டு வந்து தண்ணியில நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடணும். அது மட்டும் இல்ல, பெரிய கோலமும் போடணும். அதுவும் சாதாரண கோலம் இல்ல, 30 புள்ளி 30 வரிசை இந்த சைஸ்ல பெரிய சைஸ்ல கோலம் போடணும். போ, கிளம்பி போ. என்ன இந்த ஏரியாவுக்கே கோலம் போடணுமா? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரனா தான் வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட போய் இந்த பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் செய்ய சொல்லாத, சரியா? ஆமா. என்ன சொன்ன? வேலையில என்னடா பொம்பளை செய்யற வேலை, ஆம்பளை செய்யற வேலை? சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செய்டா, சோம்பேறி வேலைக்காரன். எல்லாம் என் நேரம். சொந்த காசுல எனக்கு சூனிய வச்சுக்கிட்டேன். என்னது? அது ஒண்ணு இல்ல, இந்த பல்லு வளர்க்கறது, மூஞ்சி கழுவுறதெல்லாம் எங்க பண்றதுன்னு யோசிக்கிறேன். வேலையை பார்த்துட்டு அதையும் செய். போய் தண்ணி எடுத்துட்டு வா. துவைக்கிறேன். நவுரு. நான் சொல்லலாம். இப்ப அங்க சாணி இருக்கு பாருங்க. சாணி கிடைச்சிச்சு. 1 2 சரி சட்டுப்புட்டு நடு.
யாரா அதை திட்டு பசங்க? ஐயோ அண்ணே நாங்க மாடு களவானீங்களா இல்ல மாட்டு சாணத்தை மட்டும் தானே திருட வந்திருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆமாண்ணே. யார் பண்ணீங்க? அண்ணா இவர் தெரியல. அட வெற்றி தம்பி. கண்டுபிடிச்சாப்ல. என்னப்பா நீ இங்க வந்திருக்க? அண்ணே நம்ம வீட்ல மாடு இருக்குல்லண்ணே. ஆமா. அது போடுற சாணி நமக்கு கொஞ்சம் வேணும்ண்ணே. உனக்கு இல்லாத சாணியாப்பா? எவ்வளவு வேணா அழிக்கப்பா. நீங்க போங்க. நாங்க எவ்வளவு வேணா அழிட்டு போங்க. தேங்க்ஸ். தேங்க்யூண்ணே. டேய் என்னடா நிக்கிற? டக்குன்னு ஏறா போணும்டா. எடுத்து போடுறா. டர்ட்டி பண்ணு. எடுறா. ஏய் நல்லா அல்ற மேன். ஏய் கீழ வைடா. ஓகே. டேய் சக்தி வரதுக்குள்ள இந்த சாணி நல்லா கரைச்சு வாசல் முழுக்க தெளிச்சு விடுங்க. பால் எடுத்து. தெளிச்சு விடுங்க. சாணி தெளிச்சிட்டியா? ஐயோ டேடி சக்தி வந்துற போறோம். நீங்க போங்கடா. ஓனரமா சாணி தான் கரைச்சிட்டு இருக்கேன். வர்க் சூப்பரா போகுது. நீங்க மெதுவா வாங்க. ஐயோ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி எல்லாரும் என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு ஒன் பை ஒன்னா சொல்லுங்க பாப்போம். சக்தி சீக்கிரமா ஐஏஎஸ் படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா நானும் அதே தான் வேண்டிக்கிட்டேன். அட ஐ அம் ஆல்சோ அதே பிரேயர். ஓ எங்க சக்தி அக்கா சீக்கிரம் கலெக்டர் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன். சக்தி நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் எதையும் பெருசா வேண்டிக்கலக்கா. அம்மா வேண்டிக்கிட்டதும் நீங்க வேண்டிக்கிட்டதும் சீக்கிரமே நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னது இது? சுத்தி சுத்தி ஒரே மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க கடவுளே, உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் கூட இருக்காது. சக்தி அக்கா கலெக்டர் ஆகணும், ஒரே ஒரு வேண்டுதல் தான். சட்டு புட்டுன்னு அதை நிறைவேற்ற வழிய பாருங்க. அடி பாவி, சாமிக்கு ஆர்டர் போடுறா பாரு. சரண்யாமா செயின் போட்டியா? போட்டுட்டேன். குட்டி பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னடா அண்ணி, என்ன குட்டி பையன் கழுத்துல புதுசா டாலர்ல மாட்டி விட்டுருக்கீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. இதுவா? இது அவன் தாய் மாமா கொடுத்தது. தாய் மாமாவா? நான் தானே தாய் மாமன். நான் தான் டாலர் கொடுத்தேன். நல்லதானே இருக்கு. மீனாட்சி அம்மா வணக்கம்மா. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் மீனாட்சி அம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ரேவதி நீயே சொல்லிருமா. தேர்தல்ல ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டீங்க. ஆனா நீங்க இன்னும் முறைப்படி பதவி ஏத்துக்கவே இல்லையே. பதவி ஏத்துக்கிறத பெரிய விழாவா கொண்டாடணும்னு நாங்கெல்லாம் நினைச்சிருக்கோம். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தாம்மா வந்தோம். ஐயோ, விழாலாம் எதுக்கு? சாதாரணமாவே பதவி ஏத்துக்கிறேன். அப்படி சொல்லாதீங்கம்மா. இத்தனை வருஷமா அந்த ரங்கநாயகி அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சிட்டு இருந்தாங்கம்மா. அவங்களை எதிர்த்து யாரும் போட்டி போட விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்கம்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து தனிச்சையா நின்னு உறுதியா அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்கம்மா. வரலாற்று சாதனை பண்ணிருக்கீங்கம்மா. இதை நம்ம ஆடம்பரமா கொண்டாட வேணாமாம்மா? சரி, நீங்க அதுக்கான வேலையை பாருங்க. நான் கிளம்பி வரேன். சரிங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐசே அங்க பாரு, விக்ரம் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். ஆமா, எதுக்கு அந்த பொண்ணை போய் பாத்துக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அவளதான் மகான்னு நினைச்சிருப்பானோ? மாப்பிள, அத நினைக்க தேவையில்ல. நிஜமாவே அவன் மகாதான். அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாடி, நம்ம மகா வந்துட்டா. நம்ம அந்த சாமி கிட்ட வேண்டது வீண் போகல. நம்ம நினைச்ச மாதிரி அந்த சாமியே மகாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அம்மா, நீ உணர்ச்சி வசப்படாதம்மா. அது நம்ம மகானை எப்படிமா, எதை வச்சுமா சொல்ற? பெத்தவ எனக்கு தெரியாதா? ஒரு தாய் ஒரு பிள்ளையோட முகத்தை பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே சொல்லிட முடியும். அப்போ அது மகாதான கன்ஃபார்மா சொல்றியா? ஆமா, அவதான் மகாலட்சுமி தான். எவ்வளவு லேட் பண்ணிட்ட நீ? வா 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 வா. அங்க பாரு, விக்ரம் யாரோ ஒரு பொண்ணு பக்கத்துல போயிட்டு இருக்கான் பாரு. டேடி புலி, சீக்கிரம் போடா, அவன் பேசிற போறான், சீக்கிரம் போ. ஏய் நீ வா. உன்னால விக்ரம புடிச்சு நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. என்ன சொன்ன? நான் செஞ்சே தீருவேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாருனா. இப்ப நான் சொல்றேன், உன்னால முடிஞ்சா நீ போய் தடுத்து பாரு, போ. ஏன் முடியாதுன்னு நினைச்சியா? விக்ரம் இப்பவும் நான் சொல்றதான் கேட்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் யார கை காட்டுறனோ அவதான் மகா. அந்த டைம்ல முடிஞ்சு போச்சு நந்தினி. அந்த ஆண்டவன் கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்கள முதல்ல ஆதரிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கை விட்டுருவான். நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்கள எப்பவும் கைவிட மாட்டான். என்ன விக்ரம் நான் கூட்டிட்டு வந்த இவளை பார்க்காம வேற எவளையோ பார்க்க போறாங்கிற தைரியத்துல பேசுறியா? அவன் யார பார்த்தாலும் அவளையும் என் கைக்குள்ள கொண்டு வந்து அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே நல்ல நாள் தானே, இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிரு. யாரு வேண்டான்னு சொன்னா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன முழிக்கிற? அங்க முக்காடு போட்டு நிக்கிறது வேற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கியா? அது வேற யாரோ இல்ல, என்னோட பொண்ணு மகாலட்சுமி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உறவுங்கிறத தாண்டி மாயா இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்திருக்கா. அவ ஆசைப்படுறா. அந்த ஆசைக்காக உங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறா. அவ ஆசையில ஒரு ஆசை தான் நிறைவேறும். அதான் காதல் ஆசை நிறைவேற போகுது இல்ல, அப்புறம் என்ன? நீ கூப்பிட்டாலும் இந்த வீட்ல இருந்து ஒருத்தரும் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் ஊர் பஞ்சாயத்து தலைவரா உங்களை அழைக்கிறது தான் முறை. அதனாலதான் வந்திருக்கோம்.
ஊர் கோயில்ல நடக்கிற எல்லா கல்யாணமும் உங்க தலைமையில தான் நடக்கும். உங்க வீட்ல இருந்து தான் முதல் சீரே வரும். அதனால ஊர் கோயில்ல நடக்கிற கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு செய்யணும்யா. இப்போ வர முடியாதுன்னு சொல்லுங்க. ஊர் தலைவரா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் உங்க உறவுக்காரரா இருந்து இந்த கல்யாணத்துக்கு அழைச்சா அதுக்கு நீங்க வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா இவரு உங்களை இந்த ஊருக்காரரா அழைக்கிறாரு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தாகணுங்க ஐயா. என் பொண்ணுக்காக எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பஞ்சாயத்து தலைவரா வந்து உங்க தலைமையில தான் அவளோட கல்யாணம் நடக்கணும். நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்களும் குடும்பமா எல்லாரும் வரணும். திட்டம் போட்டு கல்யாணத்துக்கு வர வைக்க பாக்குறியா? ஐயா வாங்கிக்கங்க ஐயா. ஐயா ஐயா, கரெக்டா வாங்கிக்கங்க ஐயா. வாங்கிக்கங்க ஐயா. ஜானகி ரொம்ப சந்தோஷங்க. மறக்காம எல்லாரும் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் கார்த்திகை லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சப்போ ஏன் முன்னாடியே சொல்லலன்னு நீ அப்படி கோச்சுக்கிட்ட. ஆனா நீ எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் யாரு எவருன்னு நீ சொல்லல. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தெரியாம நீ எந்த கேப்ல லவ் பண்ண? நான் எப்படி இத மிஸ் பண்ண? என்ன சீனு மாமா, நீயும் அமைதியா இருக்க. நம்ம கிட்ட சொல்லாம இவ யார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ கேளு மாமா. அது தனா, அது வந்து சீனு மாமாவையும் என்னையும் தவிர நீ வேற யாருக்கிட்டையுமே அதிகமா பேசினது கூட கிடையாது. அப்புறம் யாரா இருக்கும்? சொல்லு, யார் அந்த பையன்? நம்ம காலேஜ் பையனா? நம்ம கிளாஸ்ல ஒருத்தனா? ஓ ஐயோ, அந்த புவனேஸ்வரி வீட்ல இருப்பானே அவனா? ஏ, சார்ஜர் கொடுத்தவனை எல்லாம் லவ் பண்ண நான் என்ன முட்டாளா? அப்ப யாரா இருக்கும்? நீ அதிகமா பேசுறது பழகுறதெல்லாம் எங்க 2 பேரு கூட தான். அப்படி பார்த்தா நீ சீனு மாமாவை தான் லவ் பண்ணிருக்கணும். ஆனா அதுவும் முடியாதே. அவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு உனக்கு தெரியும். வேற யாரா இருக்கும்? சொல்லு மாயா. உள்ளூர் மாப்பிள்ளன்னு வேற சித்தப்பா சொல்றாரு. இங்க பாரு, நீ என்ன தங்கச்சியா நினைக்கிறது உண்மையா இருந்தா சொல்லு. இல்ல நான் அமெரிக்காக்காரி, எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சா சொல்லாத. நான் உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறதுனாலதான் என்னால அவன் யாருன்னு சொல்ல முடியல. இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா,
இந்த கல்யாணத்துல சில பிரச்சனைங்க இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த வீட்டுக்கு எதிரா நான் ஒரு விஷயம் பண்ணா என்ன மன்னிச்சிருவாங்க, இல்ல இவ கேட்க மாட்டான்னு விட்டுடுவாங்க. ஆனா நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா தானா, உனக்கு என் காதலை பத்தி தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா பிரச்சனை உன் பக்கம் திரும்பும். அதனால இது முடியற வரைக்கும் அவங்கள மாதிரியே உனக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மாயா, மாமா அவ என்ன மாமா சொல்றது? அந்த பையன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க மாமா. சரி சரி, நான் கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம கூடவே இருந்து நம்மளே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். கண்டுபிடிக்கணும். என்ன நானே கண்டுபிடிக்கணுமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க மாப்பிள்ள சார். மாப்பிள்ள யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹாயா வரீங்க. ஜஸ்ட் சில்மா. நான் என் மாப்பிள்ள கூட விளையாட கூடாதா? என்ன மாப்பிள்ள? எல்லாம் ஓகே தான் மாமா. கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் தான் மாமா நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. இதுவே ரொம்ப லேட்டு. நான் அவசரப்படுறது எனக்காக இல்ல, உங்க 2 பேருக்காக தான். நான் மட்டும் பொறுமையா இருந்தேன்னா உங்களுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனையை நாம சந்திக்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? இல்ல, நானும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன் சீனு. ஆனா அப்பா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நீங்களும் மாயாவும் விரும்புறீங்க. உங்களை சேர்த்து வைக்க தான் இந்த கல்யாணத்தை நான் இப்போ அவசரமா நடத்த வேண்டியது இருக்கு. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் வீட்டுல பேசி சாருவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி உங்க காதலை பத்தி சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண பிறகு வந்து அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்துல எனக்கு கெட்ட பேரு, இப்போ 2 மடங்கு கெட்ட பேரு. ஆனா பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எங்க கூட இருந்து கான்பிடென்ட்டா பேசணும். ஆனா நீங்க இப்போ பேக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாரி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். தட்ஸ் மை பாய். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்ன மீறி என் பொண்ணு எதுவும் பண்ண மாட்டா. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்க கூடாது. நிச்சயமா நான் பின்வாங்க மாட்டேன். நான் மாயாவை நேசிக்கிறது உண்மை. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன தடை வந்தாலும் நான் மாயா கழுத்துல தாலி கட்டுவேன். அவதான் என் பொண்டாட்டி. அவளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் யாருக்கும் சொல்லாம பண்ண போறேன்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி பயம் இருந்தாலும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மாமா எங்களை ஏத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஏத்துப்பாரு. நடந்தா சந்தோஷம்தான். நான் பார்த்த வரைக்கும் ரகுராம் ரொம்ப பிடிவாதக்காரர். பாப்போம் உங்க விஷயத்துல உங்க நம்பிக்கை ஜெயிக்குதானே. நிச்சயமா நடக்கும் மாமா. சரி சரி, பேசினது போதும். யாராவது வந்துட போறாங்க. பி கேர்ஃபுல் சீனு. நாளைக்கு நீ மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் யாருக்கும் நீதான் மாப்பிள்ளன்னு தெரியவே கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை போய் பார்த்து முறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க கூட பழக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் தான் என்ன இருக்கு? நமக்கு தேவையா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அத்தை, அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா என்ன தப்பு?
இந்த மாதிரிலாம் நீங்க யாராவது சொல்வீங்கன்னு தான் யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அடே பிரச்சனை தாண்டா. இவ போய் அந்த அம்மாவை பார்த்தா அவங்க செத்து போன தன் புள்ளைய பத்தி பேசுவாங்க. இவளுக்கு அந்த பையனோட ஞாபகம் எல்லாம் வரும். அந்த பையனோட நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு உன் கூட எப்படிடா குடும்பம் நடத்த முடியும்? அது தப்பு இல்லையா? இதெல்லாம் கேக்குறதுக்கே நல்லா இல்லல்ல. நான் அப்படிலாம் யோசிக்கல. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பார்க்க போனேன். ஆக்சிடென்ட்? என்னம்மா சொல்ற? ஆமா, இப்போ அவங்கள பாத்துக்க கூட யாரும் இல்ல மாமா, அதான் போயிட்டு வந்தேன். நீ எதுக்கு போன கண்மணி? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நாங்க போய் பாத்துருப்போம்ல. ஆட்டோவை காணோன்னு அழுதுட்டு வந்து நிக்கிறேன். நான் உன்கிட்ட என்னமா சொல்றது? பாவம், அவங்க நிலைமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. இருந்த ஒரே பையனும் இறந்துட்டான். இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வேற. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க இழப்பை ஈடு செய்ய நீங்க எங்களுக்கு இவ்ளோ செஞ்சிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே மாமா. பயங்கரமான ஆளா இருக்க நீ. எதுக்கு இப்ப அங்க போனன்னு கேட்டா கத்திய எங்க பக்கமே திருப்பி விடுற? எங்களை விட அவங்க இழப்பு பெருசு. நாங்களாவது குடும்பமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம். அவங்களுக்கு யாருமே இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யாராலையும் ஈடு கட்ட முடியாத இழப்பு அவங்களுக்கு தான். ஏய், போதும் போதும் நிறுத்து. ஈடு கட்ட முடியாத இழப்பா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கோம். அது பத்தாதா? இன்னும் என்ன பண்ணணும்? என் அண்ணனை கல்லால் அடிச்சதுக்கு அந்த அம்மாக்கு என்ன ஒரு கோயில் கட்டி கொடுக்கலாமா? நான் இத்தனை நாளா இத பத்தி யோசிக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ இல்ல மாமா, நான் அவங்களோட நிலைமைய சொன்னேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? அண்ணா அண்ணா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனா. அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீயும் அவ கூட சேர்ந்து உளர்ற. ராகவா, கண்மணி, முதல்ல வாங்க அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அண்ணா, அவ அங்க போனதே தப்புன்னு சொல்றேன். இப்ப நீ ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்ற. ராகவா, வா போலாம். அண்ணா, அண்ணா, வேணாண்ணா. அண்ணா, என்னடா தம்பி மாறா, என்னடா பாத்துட்டு நிக்கிற? ஏதாவது சொல்லல. அவங்கள போக வேணாம்னு சொல்லு. அவங்க போய் 1/4 மணி நேரம் ஆகுது. உன்கிட்ட நில்லுனா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உட்காரு. தம்பி, நீ ஏன் பழற? உன் தம்பி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அதுக்கு நீ இப்படி வருத்தப்படுறியே? என்ன அழுதாலும் என் புள்ள வர போறதில்ல. என் பிள்ளைக்காக கண்ணீர் விடுற நீயும் என் புள்ள மாதிரிதான்ப்பா. அழாத. உட்காரு. நீங்க ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுசோட நல்லா இருக்கணும். ஐயா, நீங்க ரொம்ப நல்லவர். இத வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும். நான் இதை செய்யலனா என்னால நிம்மதியா தூங்கி கூட இருக்க முடியாதுமா. கண்மணி மூலியமா இப்ப உங்களை வந்து பாத்துட்டேன். இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கம்மா.
அதை நான் செஞ்சு கொடுக்கறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க ஐயா. கண்மணிய நல்லா பாத்துக்கோங்க, அது போதும் எனக்கு. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு இப்போ இவ மட்டும்தான். இவ நல்லா வாழ்றத பார்த்துட்டு இவளோட பிள்ளைங்களை வளர்த்துட்டு மிச்சம் இருக்கிற காலத்தை அப்படியே ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னன்னு சொல்லுங்கம்மா. தனியா அந்த வீட்ல என்னால இருக்க முடியல. எனக்கு என் புள்ள நினைப்பாவே இருக்கு. கண்மணி கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க ஐயா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு உங்க வீட்லயே இருந்துகிட்டு கண்மணிய பாத்துக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அது உங்க வீடு, நீங்க தாராளமா வந்து தங்கலாம். வேலை அது இதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சரியான வழி சொல்லிட்டீங்க. கண்மணி மாமா, எல்லாத்தையும் எடுத்து வைமா. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க மாமா. ராகவா வா. நீங்க பேசிட்டு இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.